அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. அதாவது என்னங்க, செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. நாம இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க. அங்காரகன், அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அதாவது இவர் போர்க்கடவுளுங்க. பிரம்மச்சாரியம் கடைபிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாம இவர் பூமாதேவியின் மகனுங்க. நம்ம பூமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இவர் அதிபதிங்க. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க. ஸோ இந்த 2 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி. அப்ப இவர் நல்லா பாருங்க, இவர் தாங்க இடம், பூமி, மண், மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன், பூமி காரகன். அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ரொம்பவே தைரியசாலிங்க. அதே தைரியமானவர், வீரியமானவருங்க. அதனால இவரை தைரியக்காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க. நம்மளுடைய தைரியம், வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான். அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற. இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க. அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க. அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு தைரியம், வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். தனுஷ் ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதுவும் உத்திராட நட்சத்திரத்துல 2ஆம் பாகத்துல அவரு பெயர்ச்சி ஆக போறாருங்க. உச்சமாக போகிறாருங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க. ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு ராசியில மேக்சிமம் 45 நாட்கள் இவர் சஞ்சாரம் செய்வாருங்க, இந்த செவ்வாய் பகவான். அப்ப இந்த 45 நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன், நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான். அதே போல கால புருஷனுடைய 10வது வீட்டுக்கு இவரு வராருங்க. நம்மளுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என அந்த இடத்துல நிக்கிறாருங்க. அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க. யாருமே மண், மனை, வீடு, நிலம், வாகனம், வண்டி, பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலியுகத்துல இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சிகம் ராசி எதிலுமே ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல இவருடைய குணங்கள் இருக்கும். ஆனா இவங்க கிட்ட நீங்க பழகிட்டீங்கன்னா இவங்கள மாதிரியான ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
அதேபோல எதிலுமே இவங்க முடிவு எப்படி இருக்குன்னா, இவங்க முடிவே ஒரு திடீர் முடிவா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, அவங்க இங்க போணும், அங்க வரணும் அப்படின்னு ஒரு திடீர் முடிவுல தான் இவங்க இருப்பாங்க. திடீர் சிந்தனை உடையவங்க. ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல வந்து ஒரு திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. அதேபோல அந்த திங்கிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய இருக்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அடுத்ததா இவங்க நிறைய பேர பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில போட்டி, போராட்டங்கள், தடைகள், தாமதங்கள் இப்படி எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெயிக்கக்கூடியவங்க யார்ரா அப்படின்னா, கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. அதேபோல இவங்க விபரீத ராஜயோக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள்ன்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருமே கெஸ் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு இவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நெனச்சிட்டே இருப்பாங்க. அதேபோல இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், அதிகமா தன்மானத்த, மானம், மரியாதை இது எல்லாத்தையும் நிறைய பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு மெயினா கௌரவம் தான் முக்கியம். சின்னதா ஒரு விஷயத்த சொன்னா கூட அந்த பக்கம் தல வச்சு படுக்க மாட்டாங்க. இந்த ராசிய பிறந்துட்டா, தன்மானம், தைரியம் எல்லாமே இந்த ராசிக்காரங்கிட்ட நெறைய பேர்கிட்ட இருக்கும். ஏன்னா, செவ்வாய் வந்து இவங்க ராசிக்கு அதிபதி. அதனால அந்த வீரமும், வீரியமும் எல்லாமே இருக்கும். அதேபோல இவங்க விடாமுயற்சி எடுத்து தான் ஒரு வெற்றிய முடிக்கக்கூடிய ராசியாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இது மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க. மோட்ச ராசின்னா, நெறைய பேர் இதில சயின்டிஸ்ட்டா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு நல்ல மைண்ட் செட் கெப்பாசிட்டி இருக்கும். அதேபோல இவங்களுடைய அறிவை இவங்க வெளிய கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, இவங்கள மாதிரி யாருமே ஜெயிக்க முடியாதுங்க வாழ்க்கையில. அந்த அளவுக்கு இவங்க ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கு மட்டும் தாங்க அந்த குணம் அப்படி இருக்கும். இவங்க அதிகமா யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க. அதேபோல சண்டை, சச்சரவு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவங்க மாட்டாங்க. ஆனா, வலியா இவங்க கிட்ட எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கண்டிப்பா அத விடமாட்டாங்க. அதேபோல எதிலுமே ரொம்ப தனிமைய விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரனாவே பொதுவா இவங்க தனிமைய விரும்பக்கூடியவங்க. தனிமையாக இருந்தாலும் தைரியமா நின்னு ஜெயிக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அறிவு திறமை இருக்கு. அத நீங்க வெளிய கொண்டு வாங்க. நீங்க தாங்க இந்த உலகத்திலேயே ராஜா. அந்த அறிவு திறமைய நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கே நீங்க தான் ராஜா. அதேபோல ஓடி ஓடி ஒழிக்கக்கூடிய குணமும் இவங்க கிட்ட தாங்க இருக்கு. ஒரு வேலைய குடுத்துட்டீங்கன்னா, அந்த வேலைய முடிக்காம வேற எந்த ஒரு திசையிலயும் தல வச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆனா, இவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு குளத்தில தண்ணீர் எப்படி இருக்கும்? அதாவது அந்த குளத்தில இருக்கிற தண்ணி எங்கேயுமே போகாது. ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த முடிவு பிடிவாதமா இருக்கும். அதேபோல இந்த பிடிவாதம் புடிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற எண்ணம், அத முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இயல்பாகவே, இயற்கையாகவே அதிகமாக இருக்குங்க. அதேபோல ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா, முன் வச்ச கால கண்டிப்பா பின் வைக்கவே மாட்டாங்க. அது எப்படியாக இருக்கட்டும். ஒரு முடிவு பார்த்துரலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட இவங்க வந்து இறங்கக்கூடியவங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள். அதேபோல இவங்க எதுக்குமே ஒரு தன்மானம், மதிப்பு, மரியாதை ரொம்பவே பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பொது இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இவங்களுக்குன்னு ஒரு கௌரவம், அந்தஸ்து, ஒரு மரியாதை அப்படின்றது எல்லாமே இவங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஆனா யாருக்குமே வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஒரு தப்பான எண்ணத்தில இவன் வாழக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன எண்ணம் கூட இவங்களுக்குள்ள இருக்காதுங்க. அப்படி நல்ல உள்ளம் கொண்ட குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள். ஆனா அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் வந்து கிடைக்குங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான்ன்றதுனால அவருடைய கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே முரட்டுத்தனமான கேரக்டர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பாடி லாங்குவேஜ், இவர் ஃபேஸ் கட் எல்லாமே பார்த்தா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாரு. ஆனா இவருகிட்ட கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பழகுனாங்கன்னா, அவருக்காக எந்த அளவுக்குனாலும் டீப்பா இறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க எந்த அளவுக்கு இவங்க டீப்பா மத்தவங்ககிட்ட இறங்குறாங்களோ, அவங்க இவங்கள முதுகு பின்னாடி குத்திர்றாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் வீடு, சொந்த பந்தம், நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இவங்க ரொம்ப டீப்பா இறங்கிட்டாங்கன்னா, புதிய அறிமுகம் இருக்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் டீப்பா இறங்கிருவாங்க. நல்லா பேசுனா. அப்படி இருக்கும்போது இவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா,
இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள வாழ்க்கையில எவ்வளையோ விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்துருக்குறாங்க. ஆனா இருந்தாலும் மனம் தளராத இருக்கக்கூடியவங்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கு? எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். நாம இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சியை பார்த்தோம். இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்குறோம். பொதுவா நம்மளுடைய சேனல் ஆன்மீகத்துக்காக உருவாக்கப்பட்ட சேனல். நம்ம சேனலை பார்க்குறவங்க இவங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் வரணும், நடக்கணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான நோக்கம். உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு எம்பெருமான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். முருகப்பெருமான் சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி 3 முறை ஓம் முருகா போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு கிரக பலன்கள்லாம் எங்கே சஞ்சாரம் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக உங்கள் ராசியில் இருந்து பார்க்கும்போது 3ஆம் பாகத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களும் சஞ்சாரம் செய்யுதுங்க. அதுவும் மகர ராசியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க, கும்பம் ராசியில். அடுத்தது 5ஆம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க, மீனம் ராசியில். அடுத்தது 6ஆம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க, மேசம் ராசியில். அடுத்ததாக 11ஆம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க, கன்னி ராசியில். அப்போ இந்த கிரக அமைப்பில் இதில் ஒரு 2 அல்லது 3 கிரகங்கள் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. அதாவது ஒரு சில தினத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாக போகுதுங்க. மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் பாகத்தில் உச்சமாய் பலமாய் சூப்பராக நிற்கிறாருங்க உங்கள் ராசியில். ஏன்னா விருச்சிகம் ராசிக்கு எல்லாமே பாருங்க, அதாவது வருமானமே போய் கடனில் தான் நிற்கிதுங்க. வருமானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு கலகம், பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, மருத்துவ செலவு, உடல் ரீதியான தாக்கங்கள், சகோதரர் சகோதரிகள் பிரச்சனை, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, இடம் பூமியில் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தாமதங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், ஒரு விதமான மன வருத்தங்கள், நீ இப்படி செய்கிற நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம், அப்படி எல்லாமே நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் பேசி திருமணத்திற்கு கிட்ட போகும்போது தடை ஏற்பட்டு இருக்கும். இது கண்டிப்பாக நடந்திருக்கும். அதே போல் பொதுமக்கள் கிட்ட ஒரு கெட்ட பெயர் உங்களுக்கு உண்டாகியிருக்கும். அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லாத நிலைமை இருந்திருக்கும். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் கூட ஒரு மந்தமான தன்மை மாணவர்களுக்கு உண்டாயிருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி இவங்களுடைய தொழிலில், வேலை செய்கிற இடம், உத்தியோகத்தில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோவாக நடந்திருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக செவ்வாய் பகவான் இதற்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக இது நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் இது கண்டிப்பாக நடக்காதுங்க. இனிமேல் எல்லாம் பாருங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக அமைய இருக்குங்க. இதை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதே போல் எது வந்தாலும் தைரியமாக நின்று ஜெயிக்கணுங்க அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணுங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமாகிறாருங்க. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு காரணத்தை தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடித்து சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கலாம். அதே போல் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், உங்களுடைய ராசி அதிபதியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் இவர் போவாருங்க. அப்போ உங்கள் ராசியில் உத்திரம் என்பது 10ஆம் வீட்டு அதிபதி
சூரிய பகவான் சாரத்தில் போகிறாருங்க. அடுத்ததா 9ஆம் வீடு அதிபதி திருவோணம் என்பது சந்திர பகவானுடைய சாரத்தில் போகிறாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவிட்டம் என்பது உங்களுடைய சாரத்தில் போகிறாருங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 45 நாளில் உங்களுக்கு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பொதுவாக சில பேர் நினைப்பீங்க, என்னங்க நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சொல்கிறீங்க, சொல்லிட்டும் இருக்கிறீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதில்ல, நடந்த பாடும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தசாபுத்தி மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணலாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவான் எங்கே போய் உச்சமாக இருக்கிறாருன்னு நல்லா பாருங்கள். 3ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ அந்த 3ங்கிறது காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டில் போய் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்? உங்களுக்கு முயற்சியை உண்டு பண்ணுவார். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முயற்சி பண்ணி, உங்களை தூண்டுதல் பண்ணி, உங்களை வெற்றி அடைய செய்வார். இதுதான் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு பண்ணுவார். அடுத்ததாக திருமண தடைகள், திருமண பிரச்சனைகள். இதற்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு போய் தடைகள் ஏற்பட்டது, பிரச்சனையாக இருக்கிறது, இது எல்லாமே இதுக்கு மேலுக்கு உங்களுக்கு சரியாயிடும். காதல் திருமணம் செய்கிறவங்களும் சரி, 2ஆம் திருமணம் செய்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே உங்களுக்கு நிச்சயம் திருமண தடைகள் நீங்கி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. அதே போல் சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் தொழில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான லாபம் வரப்போகுதுங்க. அது நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் 10ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசி அதிபதியாக நிற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தொழில் பண்ணுறவங்க எல்லாருடைய மைண்டும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியாக முடியுங்க. அதே போல் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வீடு கட்டலாங்க. இடம், பூமி வாங்கணும் எல்லாமே நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது. அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தாய் வீடு, தந்தை வீட்டு சொத்து, பூர்வீக சொத்து, இந்த பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு தாங்க வெற்றியாக அமையுங்க. நன்றி, வணக்கம்.